அத்தியாயம் 17. 2 வாரங்கள் கழித்து ஹைதராபாத் மாநகரம் ஆதித்யா ஃபேஷன் ஹவுஸில். ஆதித்யா கிராமத்தை விட்டு கிளம்பி வந்து 1 வாரம் ஆகிவிட்டது. அவனது இறுகிய முகமும் அமைதியும் எல்லோரையும் குழப்பியது என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லோரும் அவன் நிலாவை நினைத்து கவலைப்பட்டு அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பி விடுவான் என்று நினைத்த நிலையில் ஆதித்யாவோ யார் செத்தால் எனக்கென்ன என்பது போல் இருந்தான். ஏன், ஊருக்கு வந்து 1 வாரம் ஆன போதிலும் கூட இதுவரை ஒரு நாள் கூட நிலாவை பற்றி அவன் பேசியதே இல்லை. வேலையில் மூழ்கி போயிருந்தான். இப்பொழுதும் கூட அவன் அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது கதவை தட்டி உள்ளே வந்தான் வாசு. குட் மார்னிங் மச்சான் என்றான் வாசு. பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தான் ஆதித்யா. என்னடா எப்பவும் வேலை வேலைன்னா ஆபீஸ்லயே இருக்க, வீட்டுக்கு போகணும்னு ஐடியா இருக்குதா இல்லையா என்றான் வாசு. வேலை அதிகமாயிடுச்சு மச்சான், ஊருக்கு போயிட்டு வந்ததுனால நிறைய வேலை சேர்ந்துடுச்சு. சரி, நம்மளோட புது இந்தியன் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன் ஆதி. நீ எந்த மாதிரி வேணும்னு சொன்னா அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். விளம்பரம் எப்படி எடுக்கலாம் என்று சிறிது நேரம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர். அப்பொழுதும் வாசு தயங்கி கொண்டு அங்கேயே உட்கார்ந்திருக்க நிமிர்ந்து பார்த்த ஆதி, என்னடா பிரச்சனை, என்னாச்சு என்றான் புருவத்தை உயர்த்தி. பேச தயங்கியவன், ஒன்னும் இல்லடா மச்சான், இன்னும் 1 வீக்ல நம்மளோட புது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க, அதான் என்று இழுத்தான். ஆமா, ஜாயின் பண்ண போறாங்க, அதுக்கு என்ன, இதெல்லாம் எல்லா வருஷமும் நடக்கிறது தானே, என்ன ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க என்றான் ஆதி. இல்ல அது என்று தயங்கியபடியே உட்கார்ந்திருந்தவனை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தான் ஆதித்யா. டே, விஷயம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு, எனக்கு 1008 வேலை இருக்கு, ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, இல்லனா போய் வேலையை பாரு என்று கடுகடுத்தான். அதில்லடா, புது ஸ்டாஃப் ஜாயின் பண்ண போறாங்கன்னா அதுல நம்ம நிலாவும் ஒண்ணுதான் என்றான் தயங்கியபடியே. அதுக்கு என்று ஆதி அலட்சியமாக சொல்ல, இல்லடா, நீ இன்னும் அவ மேல கோபமா தான் இருக்கியா? சேச்ச, மேடம் மேல கோவப்படுறதுக்கெல்லாம் நாம யாருடா, மேடம் தான் பெரிய ஆளாச்சே, அவங்களுக்கு பிடிச்சா இருப்பாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க, யாருக்கு தெரியும், என்னை பார்த்த உடனே இந்த வேலையே தேவையில்லைன்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்றான். அப்போ கோபமா தான் இருக்கான் என்று மனதிற்குள் நினைத்தவன், டே, அவ சைட்லயும் இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல, பாவம் அவளும் என்னதான் செய்வா என்று பேசிக்கொண்டே போனவனை கை நீட்டி தடுத்தான் ஆதி. என்ன பெரிய சூழ்நிலை, அவ இருக்கிற சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அன்னைக்கு அவளுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன். ஆனா அவ அது சுத்தமா மதிக்கல. இனி அவ விஷயத்துல நான் தலையிடுறதா இல்ல, நீயும் இத பத்தி இனிமே என்கிட்ட பேசாத என்றான் கோபமாக. டே, நான் சொல்ல வர்றத இப்ப இங்கிருந்து போக போறியா இல்லையா என்று அவன் பார்த்த பார்வையில் இதற்கு மேல் இருந்தால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும் தள்ளிவிடுவான் என்று பயந்த வாசு அங்கிருந்து எழுந்து அவன் அறைக்கு சென்றான். ஆதித்யா ஃபேஷன் ஹவுஸில் அவனும் ஒரு பார்ட்னர் தான். தான் பெரியதாக முதலீடு போடாததால் ஒரு நார்மல் ஸ்டாஃபாக வேலை செய்கிறேன் என்று சொன்னவனை, அதெல்லாம் முடியாது, நீயும் இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர் தான் என்று சொல்லி தன்னோடே வைத்து கொண்டான் ஆதித்யா. ஹைதராபாத்தில் இருவரும் தனியாக பிளாட் எடுத்துதான் தங்கி இருக்கிறார்கள். ஆதித்யாவின் குடும்பம் சென்னையில் இருந்தாலும் அவனுக்கு ஏனோ சென்னையை விடவும் தொழில் தொடங்க ஹைதராபாத் தான் சரி என்று பட இங்கேயே தொடங்கியிருந்தான். திவ்யாவும் மாமன் பின்னாலேயே வந்தவள் இங்கு ஒரு மருத்துவமனையில் தான் நர்ஸாக வேலை பார்க்கிறாள். அவள் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாள். இருவரும் எதிரெதிர் பிளாட்டில் தங்கியிருந்தனர். என்னதான் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் பிரைவசி முக்கியம் என்று நினைப்பார்கள். அதே சமயம் ஒருவரை விட்டு ஒருவர் தூரமாக இருப்பதையும் விரும்பவில்லை. அதனால் எதிரெதிர் அறையிலேயே இருந்தனர். ஆதித்யா சூப்பராக சமைப்பான். ஆனால் வாசுவுக்கு சமையல் சுத்தமாக வராது. ஒருமுறை சமைக்கிறேன் பேர்வழி என்று கிச்சனை எரிய விட்டதுதான் மிச்சம். அதனால் அந்த பொறுப்பை ஆதித்யாவை எடுத்துக்கொண்டான். ஏனோ இருவருக்கும் வேலைக்கு ஆள் வைக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருந்தனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் திவ்யாவும் அவர்கள் பிளாட்டுக்கே வந்து விடுவாள். மூவரும் சேர்ந்து எங்காவது ஊர் சுற்றுவார்கள். இல்லையென்றால் வீட்டிலே சமைத்து சாப்பிட்டு விட்டு அரட்டை அடிப்பார்கள். இப்படியே வேலை, மீட்டிங் என அந்த 1 வாரமும் நகர்ந்திருக்க நிலா ஆதித்யா கம்பெனியில் சேரும் நாளும் வந்தது.
நிலா படித்ததெல்லாம் இங்கிருக்கும் ஒரு ஆசிரமத்தில் தங்கிதான். காலேஜ் முடிக்கும் வரை ஓரளவு பக்கத்தில் இருந்த ஹாஸ்டலிலேயே இருந்து சமாளித்தாள். இப்போது வேலைக்காக அவளும் ஒரு பிளாட்டில் தான் தங்கியிருக்கிறாள். வர்ஷினி எவ்வளவு கேட்டும் அவள் பெற்றோர்கள் அவளுக்கு வெளியே தங்க அனுமதி கொடுக்காததால் இவள் மட்டும் தனியாக இருக்க வேண்டியதாய் போயிற்று. நிலா காலையில் எழுந்து குளித்து ரெடியானவள் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர்ந்து நன்றாக வேலை பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கிளம்பினாள். அரக்கு சிவப்பு கலரில் டாப்பும் ஜீன்ஸும் அணிந்திருந்தவள் இடைவரை வளர்ந்த முடியை போனிட்டேல் போட்டு ரெடியாகி இருந்தாள். இவள் இருப்பது 13வது தளத்தில். பார்க்கிங்குக்கு சென்றவள் தனது பிங்க் கலர் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பினாள். அந்த ஸ்கூட்டி வர்ஷினி அவளுக்காக பரிசளித்தது. எவ்வளவு வேண்டாம் என்று கெஞ்சியும் கேட்காததால் செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டி வேண்டுமானால் வாங்கி கொடு, இல்லை என்றால் எனக்கு வேண்டாம் என்று இவள் போராட்டம் செய்ய அவளும் சரியென அதையே பரிசளித்து விட்டாள். கம்பெனி பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தியவள் மேலே நிமிர்ந்து கட்டடத்தை பார்க்க இவ்வளவு பெரிய அலுவலகத்தில் வேலை செய்ய போவதை நினைத்து தன்னையே மெச்சிக்கொண்டு உள்ளே சென்றாள். உள்ளே நுழைந்தவள் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் விசாரித்து உள்ளே சென்றாள். அங்கு அவளைப் போலவே நிறைய பேர் நின்றிருந்தனர். அப்போது அங்கு வந்தான் வாசு. அவனை பார்த்தவள் ஆச்சரியத்தில் சிலையாகி நின்றிருந்தாள். இவர் இங்க என்ன பண்றாரு என்று அவனை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்க அவள் பக்கம் திரும்பியவன் அவளை பார்த்து அழகாக சிரித்தான். வாசு இங்கேயா வேலை பார்க்கறாரு? ஒருவேளை ஆதி இங்கே வேலை பார்த்தா என்று நினைப்பே அவளை படபடக்க வைத்தது. அவனை எதிர்கொள்ளும் அளவுக்கு அவளுக்கு தைரியமில்லை என்பதுதான் உண்மை. அவள் செய்தது தவறு. முக்கியமாக அவனுக்கு அவள் செய்தது துரோகம் என்று தெரிந்தும் அவள் எப்படி அவனை எதிர்கொள்வாள்? தலையை உலுக்கியவள், இருக்காது, நண்பர்கள்னா ஒரே கம்பெனில வேலை பார்க்கணும்னு விதியா என்ன என்று தனக்குத்தானே ஆறுதல் உரைத்து கொண்டாள். வாசு பேச ஆரம்பித்தான். வெல்கம் டு ஆதித்யா ஃபேஷன் ஹவுஸ், நான் உங்களோட எம்டி என்று கம்பெனியை பற்றிய விவரங்களை எல்லோருக்கும் எடுத்துரைத்தவன் இறுதியாக அனைவரையும் அவரவர்கள் பிரிவுக்கு அனுப்பி வைத்துவிட்டு டிசைனிங் பிரிவுக்காக வந்திருப்பவர்களை மட்டும் அங்கேயே வெயிட் செய்ய சொல்லியிருந்தான். மொத்தம் 4 பேர், 3 பெண்கள், 1 ஆண். ஓகே காய்ஸ், நீங்க 4 பேரும் டிசைனிங் ஃபீல்டுக்காக செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க. நம்ம கம்பெனியோட முக்கியமான ஃபீல்டு இதுதான். இந்த பிரிவை ஹேண்டில் பண்றது நம்ம CEO சார் தான். ஸோ நீங்க எல்லாரும் அவருக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போறீங்க என்று சொல்ல 4வரும் திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அதை பார்த்து சிரித்தவன், பயப்பட தேவையில்லை, நம்ம சார் ஒன்றும் சிங்கம் புலியெல்லாம் இல்லை, அவரும் மனுஷன்தான். சரி வாங்க, அவரை மீட் பண்ணலாம், அவர் தான் உங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணுவாரு என்றான் வாசு. ஒவ்வொருவராக எழுந்து வெளியே செல்ல அவர்களை அழைத்து கொண்டு ஆதித்யாவின் அறைக்கு சென்றான். நிலா அவனையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்திருந்தும் அப்போது அவன் எதுவும் பேசவில்லை. கதவை தட்டிவிட்டு அனைவரும் உள்ளே செல்ல நிலா கடைசியாக உள்ளே நுழைந்தாள். நிமிர்ந்து தன் முதலாளியை பார்க்க அவள் விழிவிரித்து அதிர்ச்சியில் அவனை பார்த்து கொண்டிருப்பதை வாசு கவனித்து கொண்டுதான் இருந்தான். பதட்டமும் பயமும் ஒட்டி கொண்டது அவளுக்கு. தலை குனிந்து நின்றவள், என்ன நடக்குது? ஆதித்யா தான் என்னோட முதலாளியா? அச்சோ, நான் என்ன பண்ண போறேன்? கண்டிப்பா என் மேல கோபமா தான் இருப்பாரு. எல்லார் முன்னாடி திட்டிட்டா என்ன பண்றது என்று அவள் மூளை எடக்கு மடக்காக யோசிக்க அவனோ அப்படி ஒருத்தி அவன் முன்பு இல்லாதது போல அனைவரிடமும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஹலோ கைஸ், நான் உங்களோட CEO. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது, ஆனால் வேலை ஒழுங்காக செய்யலைன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும். யாருன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன். இப்போதைக்கு உங்கள் 4 பேரை வேறு வேறு ப்ராஜெக்டில் அசைன் பண்ணுறேன். சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணி வேலையை கற்றுக்கோங்க. தென் உங்களோட திறமையை பார்த்து உங்களுக்கான நியூ ப்ராஜெக்ட் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் 1 மந்த் என்கிட்ட டெய்லி ஈவினிங் ரிப்போர்ட் பண்ணணும் என்று சில அறிவுரைகளையும் சொல்லி கொண்டிருந்தவனை பார்த்து மிடறு விளங்கினாள் நிலா. அவள் செய்தது தவறு என்று அவளுக்கே தெரியும். அதற்கு தண்டனையாக தன்னை திட்டுவான், கண்டிப்பான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அதற்காக தன்னை இப்படி 3வது மனுஷி போல நடத்துவான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. கண்களில் கண்ணீர் கசிந்தது. ஏனோ அவன் இப்படி நடந்து கொள்வதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளையும் மீறி ஒரு துளி கண்ணீர் அவள் கையில் விழுந்தது. அதை யாரும் பார்க்காதவாறு வேகமாக துடைத்து கொண்டாள். ஆனால் ஒரு ஜோடி கண்கள் அவளுக்கே தெரியாமல் அவளை ஸ்கேன் செய்து கொண்டிருப்பதை கவனிக்க தவறிவிட்டாள். அத்தியாயம் 18. அனைத்து வேலைகளையும் தன் புது ஸ்டாஃப்ஸுக்கு விளக்கி கொடுத்துவிட்டு இன்டர்காமில் தன் PA ரேணுவை அழைத்து அனைவரையும் அவரவர்களது டீமில் அசைன் செய்யுமாறு சொன்னவன், தட்ஸ் இட் காய்ஸ்,
சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், போய் ஒர்க்க பாருங்க என்று அனைவரிடமும் சொல்லி அனுப்பி வைத்தான். எல்லோரும் ஒவ்வொருவராக வெளியே செல்ல நிலாவும் செல்ல போனவளை வாசு தடுத்தான். நிலா, எப்படிமா இருக்க என்று கேட்டதில் அவள் முகத்தில் மென்னகை ஒட்டி கொண்டது. இவராவது நம்மை ஒரு மனுஷியாக நினைத்து பேசுகிறாரே என்ற சந்தோஷம்தான் அவளுக்கு. நல்லா இருக்கேன் அண்ணா, இது உங்களோட கம்பெனியா? சொல்லவே இல்லையே என்றால் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு. ஆனால் ஆதியோ தனக்கு இதற்கெல்லாம் நேரமில்லை என்பது போல தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். ஆமாடா, இது ஆதியோட கம்பெனி தான், நானும் இதுல ஒரு பார்ட்னர் என்றான் வாசு. அதற்கு பின் சிறு அமைதி நிலவியது மூவரிடமும். அதை கலைத்தது நிலாதான். புதைந்து கிடந்த மொத்த தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு, ஆதி என்று தயங்கிக் கொண்டே அவனை அழைத்தாள். சரி, இவர்கள் இருவரும் பேசட்டும் என்று வாசு வெளியேற போக, எங்க போற என்றான் ஆதித்யா. நான் வெளியே இருக்கேன்டா, நீங்க 2 பேரும் பேசி உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க என்றான். ஆதி அவனை தடுத்தவன், தேவையில்லை, இது ஒன்றும் வீடு இல்ல பர்சனல் விஷயத்த பத்தி பேச, இது ஆபீஸ், போய் அவங்க வேலையை பார்க்க சொல்லு, நீ இங்கே இரு, இன்னொரு ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் என்றான். ஆதி ப்ளீஸ். கலங்கிய குரலில் அவள் மீண்டும் முயற்சிக்க, கேட்பேனா நான் என்பது போல அவளை கை நீட்டி நிறுத்தினான். மிஸ் நிலா, நீங்க இங்க வேலை பார்க்க தான் வந்திருக்கீங்க, சோ போய் வந்த வேலையை பாருங்க. உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. அண்ட் டோன்ட் கால் மீ வித் மை நேம், கால் மீ சார். நீங்க போகலாம் என்று ஏதோ 3வது மனுஷியிடம் பேசுவது போல பேசி வைத்தான். இதற்கு மேல் அவன் பேசுவதை கேட்க முடியாமல் அங்கிருந்து வெளியேறினாள் நிலா. ஏண்டா இப்படி பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ற என்று வாசு கேட்க போனவனை, நன் ஆஃப் யுவர் பிசினஸ் என்று தடுத்து விட்டான். வாசு அவனை முறைத்து கொண்டே நின்றிருக்க, எதுக்குடா இங்கே நிற்கிற, போய் வேலையை பாரு என்று சொல்ல மீண்டும் அவனை முறைத்தவன், நீங்க தானே சார் ஏதோ ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்க என்றான். தேவையில்லை என்றவன் அவன் வேலையை பார்க்க தொடங்க, எல்லாம் என் நேரம் என்று தலையில் அடித்து கொண்டு வெளியேறினான் வாசு. வெளியில் சென்றதும் அவன் முதலில் தேடியது நிலாவைதான். அவளிடம் சென்றவன், நீ ஃபீல் பண்ணாதமா, அவன் ஏதோ கோபத்துல பண்றான், கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகிடும் என்றான். அவள் சிவந்த கண்களை பார்த்ததும் தெரிந்து கொண்டான் தன் நண்பன் வந்த முதல் நாளே அவளை அழ வைத்து விட்டான் என்று. இல்ல அண்ணா, அவர் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே நான் தானே. அன்னைக்கு இருந்த குழப்பத்துல முட்டாள்தனமா யார்கிட்டையும் சொல்லாம வந்துட்டேன். அவர்கிட்ட கூட சொல்லல. ஆதி என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லாம வந்தது ஏன் தப்பு தானே. அவர் என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்று சமாதானம் செய்ய வந்தவனையே சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் அவள். வாசு சிரித்தவன், சரிடா, நீ வேலை பாரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். நிலா மென்னகை சிந்தியவள் தன் கவனம் முழுவதையும் வேலையில் செலுத்தினாள். இங்கோ ஆதித்யா அவன் அறையில் உட்கார்ந்து கொண்டு தன் கம்ப்யூட்டரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜில் நிலாவை தான் பார்த்து கொண்டிருந்தான். என்னதான் கோபம் இருந்தாலும் அவனால் அவளை அப்படியெல்லாம் உதறி தள்ள முடியவில்லை. எப்படியெல்லாம் இந்த கம்பெனிக்குள் அவளை வரவேற்க வேண்டும், இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்த கனவுகள் அனைத்தும் பொய்யாகி போயினவே. ஐ எம் காவ்யா, நீங்க என்றால் நிலாவின் அருகில் இருந்த பெண். அவர்கள் டீமில் மொத்தம் 5 பேர், 2 ஆண்கள் 3 பெண்கள். அதில் ஒருத்திதான் காவ்யா. அந்த டீமில் காவ்யாவும் நிலாவும் மட்டுமே ஒத்துப்போவது போல் இருந்தனர். அதனால்தான் பார்த்த உடனே நேரத்தை வீணாக்காமல் பேச தொடங்கிவிட்டாள் காவ்யா. என்னோட நேம் நிலா, நைஸ் டு மீட் யூ என்று தங்களை ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி கொண்டனர். ஏனோ நிலாவுக்கும் காவ்யாவை பார்த்த உடனே பிடித்து போனது. நீண்ட நாள் பழகிய தோழி போன்ற உணர்வை கொடுத்தாள். நல்ல நண்பர்களுக்கு அழகு தன் சக நண்பியை எச்சரிக்கை செய்வதும் புரணி பேசுவதும் தானே. அதே போன்றுதான் காவ்யாவும் தன் புது தோழிக்கு அந்த ஆபீஸில் உள்ள அனைவரையும் பற்றி எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தாள். ராகவி மேம் தான் நம்மளோட டீம் லீடர். பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஆதி சார் மேல ஒரு கண்ணு. நம்ம செய்யற வேலைக்கும் சேர்த்து அவங்களே பாராட்டுவாங்க நினைப்பாங்க. அவங்க செஞ்ச தப்ப நம்ம தலையில கட்ட பார்ப்பாங்க. பி கேர்ஃபுல் என்றாள். எல்லாவற்றையும் கேட்டவள் ஆதி மேல் இவளுக்கு ஒரு கண் என்பதை மட்டும் எக்ஸ்ட்ரா கவனத்துடன் மனதில் குறித்து வைத்து கொண்டாள். அப்படியே அன்றைய நாளும் முடிவுக்கு வர ஆதி சொன்னது போலவே அவனிடம் ரிப்போர்ட் செய்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள் நிலா. காலையில் அவன் சொன்னதை கேட்டவள், அவன் சொன்ன பர்சனல் வேற ப்ரொஃபஷனல் வேற
என்ற வார்த்தைகளை நன்கு புரிந்து கொண்டு சென்ற வேலையை மட்டும் முடித்துவிட்டு அவன் அறையிலிருந்து வெளியேறினாள். அவள் வெளியேறிவிட்டாள் என்பதை உறுதி செய்த பிறகே அவனும் அங்கிருந்து வெளியேறினான். வாசுவும் ஆதியும் ஒரே காரில் தான் செல்வார்கள். நிலா ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு செல்வதை பார்த்தவனுக்கு அவள் எங்கே தங்கியிருக்கிறாள் என்று ஒரு கியூரியாசிட்டி வர அவளை பின்தொடர்ந்தான். ஆதி சார், நம்ம ஏன் இப்போ அந்த புள்ளைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று வாசு கேட்க, அவனோ நான் எங்க அவளை ஃபாலோ பண்றேன், நம்ம வீடும் அந்த பக்கம் தானடா இருக்கு என்றான். ஆம், அவர்கள் வீடும் அந்த பக்கம்தான் இருக்கிறது. ஓஹோ, அப்படின்னா வண்டிய ஓட்டுடா, ஏன் உருட்டுற என்றான் நக்கலாக. வாய மூடுறியா இல்ல கதவை திறந்து வெளியே தள்ளிவிடவா என்று ஆதி சிரித்து கொண்டே சொல்ல, இதற்கு மேல் வாயை திறந்தால் விபரீதம் என்று உணர்ந்து கொண்டவன் லாவகமாக வாயை மூடிக்கொண்டான். அவள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள் செல்ல அவள் வரும் வரை காத்திருந்தனர். டே, உள்ளேயாவது போலாண்டா, ஏன் கார்லயே உட்கார்ந்துருக்கோம் என்று வாசு மீண்டும் தன் அதிமுக்கிய கேள்வியை கேட்டு வைக்க, அவளுக்கு சந்தேகம் வந்துடும்டா என்றான் சூப்பர் மார்க்கெட் வாசலையே பார்த்து கொண்டு. இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ நல்லா தானடா இருக்க, இல்ல ஏதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வியாதி இருக்கா? அன்னியன் விக்ரம் போல திடீர்னு அம்பியா மாறுற, திடீர்னு அன்னியனா மாறுற, திடீர்னு ரெமோவா மாறுற. காலையில அன்னியன், இப்போ ரெமோவா என்று அவன் எரிச்சலுடன் கலந்த நக்கலுடன் கேட்க, அவனை முறைத்து பார்த்த ஆதி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்ட என்றான். அது லவ்வுக்காக எலி காயுது சரி, நான் ஏண்டா காயணும் என்று அவன் புலம்பிக் கொண்டே போக, அதில் எரிச்சல் அடைந்தவன், இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை என்று முறைத்து கொண்டே புருவத்தை உயர்த்தி அவன் கேட்ட விதத்தில் அவன் மீண்டும் அந்நியனாக மாறுவதை உணர்ந்த வாசு மிடறு விழுங்கியவன், எனக்கு என்னடா பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஒரு நாள் கூட ஆகட்டும், நான் இங்கேயே இருக்க தயார், ஹிஹி என்று இழித்து வைத்தான். அந்த நேரம் பார்த்து நிலாவும் வெளியே வர மீண்டும் அவளை பின்தொடர்ந்தனர். இந்த முறை வாசு சமத்து பிள்ளையாக அமைதியாக வந்தான். ஆனாலும் அவ்வப்போது திரும்பி ஆதித்யாவை, இதெல்லாம் உனக்கு தேவையா என்பது போல் பார்த்து வைத்தான். சிறிது நேரத்தில் அவள் தங்கியிருந்த இடத்தை பார்த்தவர்கள் அதிர்ச்சியில் சிலை என அமர்ந்திருந்தனர். அது இன்ப அதிர்ச்சியா இல்லை கோபத்தில் வந்த அதிர்ச்சியா?